ஐந்தாவது பகுதி. முதல் மந்திரம். அன்னம் அசிதம் த்ரேதா விதீயதே தஸ்ய யஸ்தவிஷ்டஹ தாதுஹோ தத்புரீஷம் பவதி யோ மத்யமஹ தன்மாம்சம் யோ அனிஷ்டஹ தன்மனஹ. இதற்கு முந்திய பகுதியில் 3 சூக்ஷ்ம பூதங்கள்தான் இந்த ஸ்தூல பூதங்களாக இருக்கின்றன என்று கூறப்பட்டது. 5, 6, 7 இந்த 3 பகுதிகளில் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் 3 பூதங்களினுடைய சேர்க்கை, 3 பூதங்களே ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களாக இருக்கின்றன என்ற கருத்து கூறப்படுகின்றது. 5 பூதங்களில் நாம் இப்பொழுது 3 பூதங்களைத்தான் பார்த்து வருகின்றோம். அப்படி முதல் 3 சூக்ஷ்ம பூத சிருஷ்டி, அந்த 3 சூக்ஷ்ம பூதங்களே சேரும் பொழுது 3 ஸ்தூல பூதங்களாக இருந்து வருகின்றன. இந்த 3 ஸ்தூல பூதங்களே சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து வந்தவைகள். அவைகளே ஸ்தூல சரீரத்தை உருவாக்குகின்றன. சூக்ஷ்ம சரீரத்துக்கு அது எவ்விதம் துணை புரிகின்றது என்ற கருத்தெல்லாம் இங்கு வருகின்றது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், பொதுவாக ஸ்தூல சூக்ஷ்ம சரீர சிருஷ்டி எப்படி பேசப்படும் என்று பொதுவான நியதியை பார்த்தோம். அதை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். மாயா என்ற தத்துவம் 3 குண வடிவமானது. அந்த 3 குணமான மாயையிலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன. ஆகவே அந்த பஞ்சபூதங்களிலும் 3 குணங்கள் இருக்கின்றன. இவ்விதம் 3 குணங்களுடன் கூடிய பஞ்சபூதங்களிலிருந்து சத்துவ அம்சத்திலிருந்து நம்முடைய மனம், இந்திரியங்களெல்லாம் தோன்றுகின்றன. ரஜோ அம்சத்திலிருந்து பிராண தத்துவம் தோன்றுகின்றன. தமோ அம்சம் பஞ்சீகரணமாக மாறி ஸ்தூல உடல் தோன்றுகின்றன. இதுதான் பொதுவான கிரமம், நார்மல். பொதுவாக உபனிஷத்தில் இவ்விதம் பேசப்படும். பூதங்களினுடைய சூக்ஷ்ம அம்சத்திலிருந்து, சத்துவ அம்சத்திலிருந்து மனம், இந்திரியங்கள், ரஜோ அம்சத்திலிருந்து கர்மேந்திரியங்கள், பிராணன், தமோ அம்சத்திலிருந்து ஸ்தூல சரீரம். ஆனால் இங்கு உபனிஷத் அவ்விதம் பேசாமல் வேறு விதத்தில் பேசுகின்றது. அது என்ன என்று நாம் மந்திரத்திற்குள் சென்று இப்பொழுது பார்க்கலாம். 5வது பகுதியில் முதல் மந்திரத்தை இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். அன்னம் அசிதம் த்ரேதா விதீயதே. அசிதம் என்றால் சாப்பிடப்பட்ட, அன்னம் என்றால் உணவு. அன்னம் அசிதம் என்றால் நம்மால் உட்கொள்ளப்பட்ட உணவானது, நம்மால் சாப்பிடப்பட்ட உணவானது த்ரேதா மூன்றாக, த்ரேதா என்றால் மூன்றாக, விதீயதே பிரிகின்றது.
நம்மால் உட்கொள்ளப்பட்ட உணவானது மூன்றாக பிரிகின்றது. நம்ம சாப்பிட்ட உணவானது மூன்று பாகமாக பிரிகின்றது. திரேதா விதீயதே. அந்த மூன்று பாகங்கள் எவைகள், ஒவ்வொரு பாகமும் என்னவாக ஆக்குகிறது, ஒவ்வொரு பாகத்தினுடைய பயன்பாடு என்ன என்று அடுத்த பகுதியில் வருகிறது. தஸ்ய, தஸ்ய என்றால் அதனுடைய, உணவினுடைய, சாப்பிட்ட உணவினுடைய, யக ஸ்தவிஷ்டக தாதுகு. யக என்றால் எந்த, ஸ்தவிஷ்டக என்றால் மிக மிக ஸ்தூலமான, கிராசஸ்ட், ஸ்தூலமான. நாம் சாப்பிடப்பட்ட உணவு மூன்றாக பிரிகிறது. அந்த மூன்றில் ஸ்தூலமான பகுதி, மிக மிக ஸ்தூலமான பகுதி தாதுகு என்றால் அம்சக, ஸ்தவிஷ்டக தாதுகு என்றால் ஸ்தூலமான பகுதி, அம்சக என்றால் பகுதி, போர்ஷன். அதுதான் இங்கு தாதுகு என்ற சொல்லில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உட்கொண்ட உணவு மூன்றாக பிரிகிறது. அந்த உணவினுடைய ஸ்தூலமான பகுதியானது தது புரீஷம் பவதி. புரீஷம் என்றால் வெளித்தள்ளப்பட்ட மலம். அது மலமாக வெளித்தள்ளப்படுகின்றது, மலமாக ஆகிவிடுகின்றது. நாம் உட்கொள்ளப்பட்ட உணவு மூன்றாக பிரிகின்றது. அந்த மூன்றில் முதல் மிக மிக ஸ்தூலமான பகுதியானது புரீஷம் பவதி, மலமாக ஆகின்றது. பிறகு உடலிலிருந்து வெளியே தள்ளப்படுகின்றது. அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பகுதி மலமாகிறது. அடுத்த பகுதி என்ன, யக மத்தியமக. மத்தியமக என்றால் இடையில் இருப்பது. அது ஸ்தூலமல்ல, சூக்ஷ்மமல்ல, இடைத்தரமானது, இடைநிலையான உணவு பகுதி என்னாகின்றது, தது மாம்சம். மாம்சம் என்றால் உடலினுடைய தசைகளாக மாறிவிடுகின்றது. நம்ம சாப்பிட்ற உணவு மூன்றாக பிரிந்து உள்ளதுக்குள்ளேயே ஸ்தூலமான பகுதி வெளித்தள்ளப்பட்டு பிறகு இடைநிலையில் இருப்பது, அந்த பகுதியானது நம்முடைய உடலாகவே மாறுகிறது, தசைகளாக மாறுகிறது. அதனால தான் என்ன ஆகுது, அதிகமாக சாப்பிட சாப்பிட வெயிட் போட்டுட்ருக்கோம். காரணம் என்ன, அந்த உணவானது நம்முடைய தசைகளாக மாறி விடுகின்றது. பிறகு யக அனிஷ்டக. அனிஷ்டக என்றால் மிக மிக சூக்ஷ்மமானது. அணு அப்படிங்கிற சொல்லினுடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரி அனிஷ்டக. அணு அப்படின்னு சொன்னா சட்டில், அனிஷ்டகன சட்லஸ்ட், அதி சூக்ஷ்மம் என்று பொருள். உணவு மூன்றாக பிரிகிறது. ஸ்தூலமான பகுதி வெளித்தள்ளப்படுகிறது, மத்தியமான பகுதி உடலாக மாறுகின்றது, தசைகளாக மாறுகின்றது. சூக்ஷ்மமான பகுதி தது மனக, அது மனமாக மாறுகின்றது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வெறும் உடலுக்கு மட்டுமல்ல, உடலை மட்டும் உருவாக்குவதில்லை, மனதை உருவாக்குகின்றது. உணவினுடைய சூக்ஷ்மமான அம்சம் மனதிற்கு செல்கிறது, அதனுடைய இடைநிலை உடலுக்கு வருகின்றது, அதனுடைய ஸ்தூல பகுதிதான் வெளியே தள்ளப்படுகின்றது. இப்போ இவ்விதத்தில் இந்த அன்னமானது நம்முடைய ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் நிர்ணயிக்கின்றது என்பதுதான் இங்கு கருத்து. நம்முடைய ஸ்தூல சரீரமும் அன்னத்தினுடைய விகாரம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் இந்த உடலாக மாறி உள்ளது. அந்த உணவே மூன்றாக பிரிக்கப்பட்டு பிறகு அந்த உணவே நம்முடைய மனதையும் உருவாக்குகின்றது. இப்போ இந்த கருத்தை
இந்த இடத்தில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் உணவு உட்கொள்கின்றோம். அந்த உணவு இது சத்துள்ள ஆகாரம், இது சத்து இல்லாத ஆகாரம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். நமக்கெல்லாம் தெரியும், இதை சாப்பிட்டா இவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும், அல்லது இதில் இவ்வளவு சக்தி இருக்கின்றது என்றெல்லாம் நாம் ஒவ்வொரு வெஜிடபிள் அல்லது ஒவ்வொரு சாப்பிட்ற பதார்த்தத்திலையும் இவ்வளவு சக்தி இருக்கின்றதுன்னு சொல்கிறோம். ஆகவே அது எந்த சக்தி என்றால் அதனுடைய மத்தியம பாகத்தை தான் பேசுகின்றோம். பொதுவாக உணவுன்னு எடுத்துட்டா இந்த மாம்சமாக ஆக்குவது, பலமான மாம்சமாக்குவதா பலகீனமான மாம்சமாக்குவதாங்கிறதான் நம்ம கவனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பலமான மாம்சத்தை கொடுக்கறதான் இப்போ வைட்டமின் இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்றோம். ஆகவே சாப்பிட்ற உணவு தான் நம்முடைய உடலை உருவாக்குகின்றது. இப்போ உடல்ல ஆரோக்கியம் வேண்டும் என்றால் அதற்கு 2 நிபந்தனை. நமக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேண்டும் என்றால் 2 தான் பண்ணணும். ஒன்று நல்ல ஆகாரத்தை சாப்பிடணும், இனி ஒன்று உடல் உழைப்பு எக்ஸசைஸ் தேவை. இந்த 2 இருந்துட்டா உடல் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். சில பேர் ஏதோ ஒன்றைத்தான் செய்வார்கள். அதுவும் எதை செய்கிறார்கள்? முதல்ல இருக்கிறத மட்டும் செய்கிறார்கள். உடம்புக்கு நல்லதை சாப்பிடணும்னு சாப்பிட்டு அதற்கு தகுந்த உழைப்பு இருப்பதில்லை. அதனால தான் அன்னமே விஷமாக மாறுகின்றது, உணவே விஷமாக மாறுகின்றது. 2வது இல்லாததுனால் சில பேர் இளமையில் ஆஃபீஸ் வேலை, இந்த வேலை, அந்த வேலைன்னு சொல்லிட்டு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். பிறகு என்னென்னா வெறும் டீயை குடிச்சிட்டே காலை தோற்றுறது. அது என்ன ஆகும்? அதனாலையும் உடலானது கெட்டுவிடும். இப்போ உடல் ஆரோக்கியம் வேணும்னா அந்த மாம்சம்னா என்ன? மாம்சத்தை சாப்பிடணும்னு அல்ல. மாம்சம்னா நம்ம உடலில் இருக்கிற மாமிசம், உடலில் இருக்கிற தசை நல்லா இருக்கணும்னா மத்தியமான பாகம் நிர்ணயிப்பதனால அதற்கு தகுந்த உணவை எடுக்கணும். அதுலேயே பலருக்கு அக்கறை இல்லை. பிறகு உபனிஷத் அதற்கு மேலே படியில் போய் ஒன்று சொல்லுது, எப்படி ஒவ்வொரு உணவு பதார்த்தமும் உடலுக்கு சக்தியை கொடுக்கும், உடலுக்கு சக்தியை கொடுக்காதுன்னு இருக்கோ, அப்படி ஒவ்வொரு உணவு பதார்த்தமும் மனதையும் நிர்ணயிப்பதாக இருக்கின்றது. அதை யாருமே பார்க்கறது கிடையாது. காரணம் என்ன? முதல்ல அதுக்கு கீழே இருக்கிறதையே பார்க்கறது கிடையாது. மாமிசத்தை உருவாக்குன்ற விஷயத்திலேயே கவனம் இல்லை. பிறகு அதை கடந்தது என்ன என்றால் நம்முடைய உணவு நம்முடைய குணத்தையும் மனதையும் நிர்ணயிக்கும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. சூக்ஷ்மமான பகுதியானது நம்முடைய மனதை உருவாக்குகின்றது. இங்கு சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்றால், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால மனம் உற்பத்தியாகவில்லை. காரணம் என்ன? சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சூக்ஷ்ம பூதங்களிலிருந்து மனம் உற்பத்தி ஆகிவிட்டது. மனம்ங்கிறது சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரமானது சூக்ஷ்ம பூதத்திலிருந்து உற்பத்தி ஆகிவிட்டது. நம்ம சாப்பிட்ற ஸ்தூல உணவானது மனதை உற்பத்தி செய்யவில்லை. பிறகு மனதினுடைய செயலை அது நிர்ணயிக்கின்றது. மனதினுடைய உபச்சயம் என்று சொல்கிறார்கள், மனதை வளர்க்கின்றது. மனதை சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற குணத்தில் வச்சிருக்கிறதுக்கு இந்த உணவானது காரணம் ஆகிறது. இப்போ மனம் ஆகிறது என்பதனுடைய பொருள் சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய சூக்ஷ்மமான அம்சம் மனமாகிறது என்பதனுடைய பொருள் மனதினுடைய ஸ்திதியை அது நிர்ணயிக்கின்றது. நம்ம மனது சத்துவத்தில் இருக்குமா, ரஜஸில் இருக்குமா, தமஸில் இருக்குமா என்பதெல்லாம் உணவு ஓரளவு நிர்ணயம் செய்கின்றது. சந்தேகம் இருந்தால் அடுத்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி வயிறு நிறைய மசால் தோசை ஒரு 4-5 சாப்பிட்டு பாருங்க, சாந்தோக்கிய உபனிஷத்து எப்படி போகும். இல்லது வெறும் கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கில் வச்சுட்டு ஒரு நல்ல சூப்பு மட்டும் குடிச்சிட்டு உட்கார்ந்து பாருங்க, தெரியும் இந்த மனது எப்படி செயல்படும் என்று. ஒரு 4 வடை
பிறகு என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும், அது நல்லா எதெல்லாம் சாப்பிட்டு என்னென்ன கொடுக்கும்னு அதை சாப்பிட்டு வந்தால் மனது அப்படி இருக்கும். ஆகவே இந்த உணவானது மனதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், மனதை உபச்சயம் செய்கின்றது. அது எப்படி என்றால், அதையும் சில விளக்காசிரியர் விளக்குகிறார்கள். அது எப்படி செய்கிறது என்றால், இப்போ விஞ்ஞான ரீதியாகவே விளக்கமும் கொடுக்கப்படுகின்றது. இப்போ சில டேப்லெட்ஸ் நம்ம சாப்பிட்றோம், போதை மருந்துக்கள். அது என்ன? அது அன்னம்தான், ஸ்தூலமான ஒன்று தான். இப்போ ஸ்தூலமான சில பொருளை உள்ள தள்ளின உடனே அது என்ன செய்கின்றது? நரம்பு மண்டலங்கள்ல எல்லாம் சில மாற்றங்களை கொடுக்கின்றது, நர்வஸ்ல எல்லாம் சில மாற்றத்தை கொடுக்குது. ஆகவே அது மனதை தாக்கி மனதில் ஒரு விதமான மயக்கத்தை அது உருவாக்குகின்றது. அப்படி எப்படி சில போதை வஸ்துக்கள் எப்படி மனதை மயக்க செய்கிறதோ, அதே போல ஒவ்வொரு உணவினுடைய சூக்ஷ்மமான அம்சம் நம்முடைய மனதை, மனதினுடைய செயலை, மனதினுடைய குணத்தை அது நிர்ணயிக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே என்ன என்றால், சாத்விகமான மனம் வேண்டும் என்பவர்கள் சாத்விகமான ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். இதுல கான்ட்ரடிக்ஷன், பேதம் எப்பொழுது வரும் என்றால், நம்ம என்ன சொல்லுவோம், அல்லது மகாத்மா காந்தி வாழ்க்கையிலேயே அவர் சாத்விகமான ஆகாரங்கள் இதை சாப்பிடணும்னு முடிவு பண்ணார். சில டாக்டர்ஸ் என்ன சொன்னார்கள், உங்களுடைய உடலுக்கு முட்டையை சாப்பிடணும், கோழியை என்னமோ சூப்பு பண்ணி குடிக்கணும். அது என்னன்னா, அவர்களெல்லாம் மாமிசத்தை பார்க்கிறார்கள். மகாத்மா காந்தி சூக்ஷ்மமான அம்சத்தை பார்த்தார். அதெல்லாம் என்னுடைய சூக்ஷ்மமான அம்சத்துக்கு உகந்ததல்ல. அதனால ஒரு சாய்ஸ்ன்னு வரும்பொழுது நான் என்னுடைய மனோபலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனே தவிர சரீர பலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணால் ஓகே. ஆனால் உண்மையிலேயே ஆடு கோழி முட்டையை சாப்பிட்டு தான் அதிலிருந்து உணவு நமக்கு வரணுங்கிற நியதி கிடையாது. எல்லாமே அதை விட அதிக அளவு இயற்கை உணவிலேயே இருக்கின்றது. அப்படி இந்த உலகம் மாம்சத்துக்காகவே பார்க்கிறதே தவிர சூக்ஷ்மமான மனதை நிர்ணயிக்கின்ற அடிப்படையில் சிந்திப்பதில்லை. ஆகவே இங்கு உபனிஷத் கூறுகின்றது, உணவுக்கு அந்த ஒரு குணமும் இருக்கின்றது. அதுவும் வெறும் உணவு மட்டுமல்ல, ஃப்ரிட்ஜில் 10 நாள் அந்த சுண்ட குழம்பை வச்சிருந்து அதையெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னா மந்த புத்தி தான் நமக்கு வரும். ஆகவே இந்த உணவில் யாருக்கு சத்துவகுணம் வேணும், யாருக்கு புத்தி கொஞ்சம் நல்லா வேலை செய்யணும்னு விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், புத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னா அவங்கள பற்றி பேச்சில்லை. அவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இதுலேயும் ஒன்று, ஒரு சாமிஜியிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, எது சாத்விகமான உணவு, ராஜசமான உணவு, தாமசமான உணவு? அவர் ரொம்ப அழகாக பதில் சொன்னார், எதை அதிகமாக சாப்பிட்டா அது தாமசம்ட்டார். நான் சாத்விகமான உணவு சாப்பிட்றேன்னு ஒரு 15 வாழைப்பழம் ஒரு 8 ஆப்பிளும் சாப்பிட்டோம்னா என்னன்னா, அப்படி அளவாக சாப்பிட்றது தான் முதல் கண்டிஷன். சாத்விகமான உணவு எதுன்னா மெஷர்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அதற்கு பிறகு எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரி சாப்பிடணும் என்பதெல்லாம். அப்படி உணவானது நம்முடைய மனதின் குணத்தை நிர்ணயிக்கும். இது சாதக அவஸ்தையில் இருக்கும் பொழுது தான், சாதகர்களாக இருக்கும் பொழுது இந்த நியமங்கள் எல்லாம் இருக்கு. சித்தனாக மாறிவிட்டால் என்னன்னா, அவன் உணவை சுவைத்து அதை அனுபவிக்கிறதில்ல, அவர்களுக்கு இந்த உணவில் இருக்கின்ற தாக்கம் இருக்காது. அதனால நான் இப்பவே சித்தன் மீன் சாப்பிட ஆரம்பிச்சிடும்னு சொல்லக்கூடாது. சித்தர்களுக்கு அவர்கள் அப்படி செல்ல மாட்டார்கள், அவர்களுக்கு உணவினுடைய தாக்கம் இருக்காது. காரணம் என்னன்னா, அளவா சாப்பிடுவார்கள். எதை அளவா இருந்தா அதனால பாதிப்பு இல்லை. சாத்விகமான உணவுன்னு சொல்லி அதையே அதிகமாக சாப்பிட்டால் அது தாமசம் ராஜசம் ஆகின்றது. இப்போ இவ்விதம் நம்முடைய உணவு 3ஆக பிரிந்து, ஒரு பகுதி ஸ்தூலமான பகுதி வெளித்தள்ளப்பட்டு
இடையில் இருக்கின்ற பகுதி உடலாக மாற்றப்பட்டு சூக்ஷ்மமான பகுதி மனதாக மாறுகின்றது. மனதினுடைய செயலுக்கு மனதினுடைய ஃபங்க்ஷன் அதை நிர்ணயிக்கின்றது. ஆனால் மனதை உற்பத்தி செய்கிறது என்று சொல்லக்கூடாது. இந்த அன்னம் என்பது பிருத்திவி தத்துவம். இப்போ 3 பூதத்தில் பிருத்திவி தத்துவம் என்ன செய்கின்றதுன்னு பார்த்தோம். இனி 2வது மந்திரத்தில் நீர் தத்துவம் நமக்குள் சென்றால் அது எதை செய்கிறது என்று, நாம் அருந்துகின்ற நீர் இதேபோல் நமக்குள் சென்று 3ஆக பிரிந்து எதை எதை நிர்ணயிக்கின்றது என்று அடுத்த மந்திரத்தில் கூறப்படுகின்றது. இனி 2வது மந்திரம். ஆபः பீதாஹ த்ரேதா விதீயந்தே தாசாம் யஹ ஸ்தவிஷ்டோ தாதுகோ தன்மூத்ரம் பவதி யோ மத்யமஹ தல்லோஹிதம் யோ அனிஷ்டஹ சப்ராணஹ. இந்த 2வது மந்திரத்தில் 2வது பூதமான தண்ணீர், அதை நாம் அருந்தும் பொழுது, இந்த ஸ்தூலமான தண்ணீரை நாம் அருந்தும் பொழுது அந்த நீரும் ஸ்தூலம், மத்தியம நிலை, இடைநிலை, சூக்ஷ்மம் என்று பிரிந்து எதை நிர்ணயிக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்றால், ஆபக பீதாஹா குடிக்கப்பட்ட நீரானது. பீதாகா என்றால் குடிக்கப்பட்ட, ஆபக என்றால் தண்ணீர், ஸ்தூலமான தண்ணீர். த்ரேதா விதீயந்தே 3ஆக பிரிகின்றது. குடிக்கப்பட்ட தண்ணீரும் 3ஆக பிரிகின்றது. தாசாம், தாசாம் என்றால் அதனுடைய, அதனுடைய என்றால் தண்ணீரினுடைய, அந்த தண்ணீரினுடைய, யக ஸ்தவிஷ்டக தாதுகு எந்த மிக ஸ்தூலமான பகுதி இருக்கின்றதோ, இதெல்லாம் பார்த்த சொல்தான். ஸ்தவிஷ்டகன மிக மிக ஸ்தூலம், தாதுகு என்றால் பகுதி, அம்சக. அந்த 3இல் நீரினுடைய எந்த ஸ்தூலமான பகுதி இருக்கிறதோ தது மூத்திரம் பவதி, அது சிறுநீராக மாறுகின்றது. தது மூத்திரம் பவதி, ஸ்தூலமான பகுதி சிறுநீராக மாற்றப்பட்டு உடலிலிருந்து வெளியே தள்ளப்படுகின்றது. அடுத்தது யக மத்தியமக, எது இடைநிலையில் இருக்கின்றதோ, தது லோகிதம், லோகிதம் என்றால் இரத்தம், பிளட், அது இரத்தமாக மாற்றப்படுகின்றது. உடலில் தங்குகின்ற நீராக மாற்றப்படுகிறது. என்னென்னலாம் வாட்டர் பிரின்சிபல் உள்ள இருக்கோ அந்த தங்குகின்ற நீராக மாற்றப்படுகிறது. உடல்ல எது ஓடிக்கொண்டிருக்கின்றது நீர் போல், அது இரத்தம், அந்த லோகிதமாக மாற்றப்படுகிறது. யக அனிஷ்டக சக பிராணக, எது மிக மிக சூக்ஷ்மமானதோ அந்த நீரினுடைய சூக்ஷ்மமான அம்சம் சக பிராணக, அது பிராணனாக மாற்றப்படுகிறது, பிராணனாக அது அமைகின்றது.
இப்போ இந்த இடத்துல நீரானது ஸ்தூலம், இடைநிலை, அதிசூக்ஷ்மம். ஸ்தூலம் மீண்டும் வேஸ்டா வெளியே போயிருது. மத்தியமம் உடலில் இருக்கின்ற இரத்தமாக மாறுகின்றது. சூக்ஷ்மமானது பிராணனை அது பிராணனாக மாறுகிறது அல்லது பிராணனுக்கு துணை புரிகின்றது. இதனுடைய பொருள் என்ன என்றால், தண்ணீர் அதிகமாக குடிக்க குடிக்க உடல்ல நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் வேணும்னா தண்ணீர் குடிக்க வேண்டும். இப்போ புதுசாக ஒரு தெராப்பி வந்திருக்கு, வாட்டர் தெராப்பின்னு சொல்லி. அது உண்மையிலேயே நல்லா வேலை செய்யும், அது சொல்கிறத ஒழுங்காக செய்தால். அந்த வாட்டர் தெராப்பின்னு சொன்னால், காலையில் எழுந்து காஃபி எல்லாம் குடிக்காமல் முதல்ல என்ன செஞ்சிடணுமா, ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே குறைஞ்சது 1 லிட்டரோ 2 லிட்டரோ 3 லிட்டரோ தண்ணியை குடிச்சிடணுமா. அதற்கு பிறகு ஒரு 4 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. பிறகு எப்பவும் போல் நம்மளுடைய ரொட்டீனை எது வேணாலும் பண்ணலாம். இப்படி ஒழுங்காக செஞ்சிட்டு இருந்தால் உடம்பே சுத்திகரிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இதில் பலனடைந்தவர்களெல்லாம் பலர் சொல்கிறார்கள், உடல் இருக்கிற பல நோய்கள் இதில் செல்கின்றது. அது குடிக்கிற தண்ணீர் கொஞ்சம் முக்கியமான தண்ணியை குடிக்கணும். நம்ம போய் ரெட் ஹில்ஸில் அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு வந்துடக்கூடாது. குடிக்கிற தண்ணி கொஞ்சம் தூய்மையான தண்ணியாக குடித்தோம்னா அது உடலை நன்கு சுத்திகரிக்கும். ஆகவே லோகிதம்னா நம்மளுடைய இரத்த சுத்தி நீரினால நமக்கு கிடைக்கின்றது. அது ஹெல்த்துக்காக. சில பேர் தண்ணீரே குடிக்க மாட்டார்கள். அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு, என்ன செய்கிறது. அப்படி எவ்வளவு உடலுக்கு நீர் தேவையோ அந்த நீரை கொடுக்கணும். பிறகு பிராணக, அடுத்த பகுதியில் வரப்போகுது. தண்ணீர் குடிக்கல அப்படின்னா பிராணன் நிற்காது. 10 நாள் சாப்பிடலினாலும் பரவாயில்ல, உயிரோடு இருந்துருவோம். ஆனால் தண்ணீர் இல்லை என்றால் பிராணனானது தங்காது. ஆகவே பிராண சக்தி நீரினால் நமக்கு கிடைக்கின்றது. ஒருவனுக்கு பிராண சக்தி நல்லா இருக்கணும்னா, அந்த மூச்சு பிடிக்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும்னா அவன் கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் குடித்திருக்க வேண்டும். தண்ணீர் சரியாக குடிக்காதவங்களுக்கு பிராண சக்தி இருக்காது. பிராண சக்தி இருக்காதுன்னு சொன்னால் பிராணன் ரொம்ப வீக்காக இருக்கும். அதாவது பிராணனை உருவாக்குன்னு சொல்லக்கூடாது, பிராணனுக்கு வலிவு கொடுக்கின்றது. நம்மளுடைய பிராண சக்திக்கு வலிவு கொடுக்கின்றது, இரத்தமாக மாறுகின்றது. இதெல்லாம் நீரினுடைய செயல், நீரினால் வருகின்ற நிலை. இனி அடுத்தது என்ன தத்துவம் இருக்கு? தேஜஸ், அக்னி தத்துவம் இருக்கின்றது. இந்த அக்னி தத்துவத்தை நாம் உள்ளே எடுக்கும் பொழுது அவைகள் என்னவாகின்றன? அது அடுத்த மந்திரத்தில் வருகின்றது. 3வது மந்திரம். தேஜோ அசிதம் த்ரேதா விதீயதே தஸ்ய யக ஸ்தவிஷ்டோ தாதுகோ ததஸ்தி பவதி யோ மத்யமஹ சமஜ்ஜாம் யோ அனிஷ்டக சாவாக். தேஜக என்றால் அக்னி, தேஜக. அசிதம் என்றால் உட்கொள்ளப்பட்ட. இப்போ இந்த இடத்துல சந்தேகம் வரும், யாரு நெருப்பை உட்கொள்கிறார்கள் என்று. சாஸ்திரத்தில் நெய், வெண்ணெய் இதெல்லாம் தேஜஸ் தத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. கீ, நெய் தேஜஸ் தத்துவம். யாராவது நெய்யை குடிச்சா சாஸ்திரம் என்ன சொல்லுது? அவன் நெருப்பை குடிக்கின்றான் என்று சொல்கிறது. இப்போ இந்த நெய் என்பது அது ஸ்தூல அன்னம்தான், ஆனாலும் அது தேஜஸில் சேர்க்கப்பட்டுள்ளது. வெண்ணெய், நெய் இவைகளெல்லாம் தேஜஸ் தத்துவம்.
ஆயில், எண்ணெய்கள், இதெல்லாம் தேஜஸ் தத்துவம். ஆகவே தேஜக அசிதம், குறிப்பா நெய் தான். தேஜக அசிதம் என்றால் உள்ளே சாப்பிடப்பட்ட நெய்யானது, தேஜஸ் தத்துவமானது திரேதா விதீயதே, மூன்றாக பிரிக்கப்படுகின்றது. அதே போலதான் தஸ்ய யக ஸ்தவிஷ்டக தாதுகு, அதனுடைய அந்த தேஜஸினுடைய எந்த ஸ்தூலமான பகுதி இருக்கின்றதோ தது அஸ்தி. இந்த இடத்துல அஸ்தி என்றால் எலும்பு, உடம்பினுடைய எலும்பாக மாறுகின்றது. இந்த தேஜஸ் தான் எதுவும் வேஸ்ட் ஆகிறதே கிடையாது. இந்த மூன்றுக்குமே மூன்று பிரயோஜனத்தை கொடுக்கின்றது. அஸ்தி என்றால் எலும்பு. இப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? எலும்பை உருவாக்குகின்ற எந்தெந்த உணவு இருக்கோ அதெல்லாம் தேஜஸ்ல போட்டுக்கணும். இதை சாப்பிட்டா எலும்புக்கு நல்லது, பேரிச்சம்பழம் சாப்பிட்டா எலும்புக்கு நல்லதுன்னா நம்ம போட்டுக்க வேண்டியது தான் பேரிச்சம்பழத்தை தேஜஸ் தத்துவத்தில். எதை சாப்பிட்டோம்னா எலும்புக்கு உறுதி கொடுக்குமோ, எலும்பை உருவாக்கும் பகுதி எலும்பாக மாற்றப்படுகின்றது. இப்போ யார் ரொம்ப தேஜஸ தத்துவத்தை குடிக்கிறார்களோ அவங்க எலும்பு உறுதியாக இருக்கும். யக மத்தியமக சக மஜ்ஜா, மத்தியம இடைநிலை, தேஜஸினுடைய இடைநிலை பகுதியானது மஜ்ஜா. மஜ்ஜா என்றால் எலும்புக்குள் இருக்கின்ற திரவம், எலும்புக்குள் இருக்கின்ற திரவம். அதுக்கு தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல. மேரோ என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். எலும்புக்குள் ஒரு திரவம் ஓடிட்டு இருக்கு, அது மஜ்ஜா. எது? தேஜஸினுடைய இடைப்பகுதி. அப்ப இந்த தேஜஸ்ங்கிற தத்துவம் ரெண்டு உடலை உருவாக்குகின்றது. கடைசி பகுதி அதாவது கிராஸும் இடைநிலையும். பிறகு இதனுடைய சூக்ஷ்ம அம்சம் என்ன செய்கின்றது? யக அனிஷ்டக சா வாக். எது மிக மிக சூக்ஷ்ம பகுதியோ அது சா வாக், நம்முடைய பேசும் திறன், வாக், வாக்காக மாறுகின்றது. இந்த இடத்துல வாக் என்பது கர்மேந்திரியம், பேசுகின்ற வாக், பேச்சு திறன். பேச்சு திறன்னா பேசும் சக்தி. அதனாலதான் என்ன சொல்லுவார்கள், யாரு வேத அத்தியனம் எல்லாம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நெய் ரொம்ப குடிக்கணும்னு சொல்லுவார்கள். வேத அத்தியனம் செய்யறவங்க தான். வேத அத்தியனம் செய்யாதவங்க நெய்யெல்லாம் கொஞ்சம் அளவாக சாப்பிடணும். யாரு ரொம்ப பேசுகிறார்களோ, சான் பண்றது அல்லது டீச்சர்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் யார் டீச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வாக்கு சக்தி வேணும்னு என்ன பண்ணணும்? நெய் சாப்பிட வேண்டும். அல்லது தேஜஸ் தத்துவம் ஏதோ அதை நம்ம சாப்பிட வேண்டும். இப்போ சூக்ஷ்மமான பகுதியானது வாக்காக மாறி விடுகின்றது. யாராவது ரொம்ப பேசிக்கொண்டே இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் நெய் ஓவரா சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். காரணம் என்ன? அது சூக்ஷ்மமான பகுதி போய் அவங்களுக்கு வாக்குக்கு ரொம்ப சக்தியை கொடுத்துடுதுன்னு அர்த்தம். இவ்விதம் இந்த மூன்று பூதங்கள், அன்னம், ஸ்தூலம், பிருத்திவி தத்துவம், அது மூன்றாக, பிருத்திவி தத்துவம் தான் அன்னம், அது மூன்றாக பிரிந்து நம்முடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை எப்படி அது தாக்குகின்றது. அதே போல் நீரானது மூன்றாக பிரிந்து அது எப்படி நம்மை நிர்ணயிக்கின்றது. அக்னி தத்துவம் எப்படி மூன்றாக பிரிந்து நம்முடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை அது தாக்குகின்றது என்று சொல்லப்பட்டு இதனுடைய முடிவுரை இதே கருத்தானது அடுத்த மந்திரத்தில், நான்காவது மந்திரத்தில் முடிக்கப்படுகின்றது. அன்னமயம் ஹி சோம்யம் மனஹ ஆபோமய பிராணஹ தேஜோமயி வாக்
இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயது இதி ததா சோம்யம் இதி கோவாச்ச. மூன்று பூதங்கள் நம்முடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை எப்படி தாக்குகின்றது, எப்படி உருவாக்குகின்றது என்று சொல்லப்பட்டு, இப்பொழுது இந்த மூன்று பூதங்களினுடைய சூக்ஷ்ம அம்சத்திற்கு உபனிஷத் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. பிருத்திவி அன்னத்தினுடைய சூக்ஷ்ம அம்சம் மனம், நீரினுடைய சூக்ஷ்ம அம்சம் பிராணன், பிறகு தேஜஸினுடைய சூக்ஷ்ம அம்சம் வாக். ஆகவே இந்த மூன்று சூக்ஷ்ம அம்சத்தை மட்டும் உபனிஷத் இங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. மற்றதெல்லாம் உபனிஷத் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஸ்தூல அம்சத்திற்கும் மத்தியம அம்சத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் சூக்ஷ்ம அம்சத்தை மட்டும் இங்கு காட்டுகின்றது. அன்னமயங்கி சோம்ய மனக. மனக ஹே சோம்ய, சோம்ய என்றால் பிரியமானவனே, மாணவனே. மனக நம்முடைய மனம் அன்னமயக. அன்னமயக என்றால் நீ உட்கொண்ட உணவுதான் உன்னுடைய மனதை நிர்ணயிக்கின்றது. அன்னமயக, அன்ன விகாரக. அன்னத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் மனம். உன்னுடைய மனம் என்னன்னா நீ எதை சாப்பிட்றையோ அதுதான். மிருகங்களையெல்லாம் சாப்பிட்டு என்ன வரும்னா அந்த புத்தி தான் நமக்கு வரும். ஆகவே அன்னமயம் மனக. ஆப்போமயக பிராணக. ஆப்போமயகன நீரினுடைய விகாரம் பிராணக. பிராணன் என்பது ஆப்போமயக நீர்மயம். அன்னமயம்தான் மனம், நீர்மயம்தான் பிராணக. நீர்மயம் என்றால் என்ன பொருள்? நீரினுடைய சூக்ஷ்மமான பகுதி தான் உன்னுடைய பிராணனாக செயல்பட்டு வருகின்றது. தேஜோமயி வாக். உன்னுடைய வாக் எவ்வளவு தூரம் சக்தி உடையதாக இருக்கிறதோ அது தேஜோமயம், அது தேஜஸினுடைய பலன், காரியம். இந்த இடத்துல மயக என்பதற்கு காரியம் என்று ஒரு பொருள். அன்ன காரியம் மனக. உணவினுடைய காரியம் மனம், நீரினுடைய காரியம் பிராணன், தேஜஸினுடைய காரியம் வாக். இதிலிருந்து உபனிஷத் நமக்கு என்ன சொல்கின்றது என்றால், உனக்கு நல்ல மனசு வேணும்னா, நல்ல பிராணசக்தி வேணும்னா, நல்ல வாக் வேண்டும் என்றால் இந்தந்த பூதத்தை அணுக வேண்டும். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி, வாக்கு சரியில்லைன்னா உடனே நீ தேஜஸ் தத்துவத்துக்கு போ. பிராணன் கொஞ்சம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா உடனே வாட்டர் தெரப்பிக்கு போ. அதே போல் மனது எப்போ பார்த்தாலும் டல்லாகவே இருக்குன்னா கொஞ்சம் உணவை கவனமாக கவனி, கவனமாக பார் என்று இந்த மூன்றும் நம்முடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை எப்படி உருவாக்குகின்றது, அதனுடைய ரோல் என்ன என்று உபனிஷத் கூறியது. இனி மாணவன் ஸ்வேதகேது என்ன சொல்கின்றான்? நீங்கள் இந்த கூறிய தத்துவத்தை எனக்கு சில உதாகரணங்களுடன் விளக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை விடுக்கின்றான். புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கே. அது எப்படி உணவு மனதிற்கு செல்லும், அல்லது எப்படி ஒரு தத்துவமே மூணாலாம் எப்படி பிரியும், எப்படி உணவானது சூக்ஷ்மமாலாம் பிரியும், நீரானது எப்படி சூக்ஷ்மமாக பிரியும். ஆகவே இந்த ஸ்வேதகேதுவினுடைய முதல் சந்தேகம் என்ன என்றால், எப்படி ஒன்று ஸ்தூலம் சூக்ஷ்மம் என்றெல்லாம் பிரியும் என்பது முதல் சந்தேகம். ரெண்டாவது சந்தேகம், எனக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டோட காட்டணும் இது எப்படி என்று. ஆகவே இந்த ரெண்டும் இனி நடக்கப் போகின்றது.
அந்த விண்ணப்பத்தை தான் இப்பொழுது குருவிடம் வைக்கின்றான். தேஜோமயி வாக் இதி, இதிங்கிறதோட குருவினுடைய பேச்சு முடிவடைகின்றது. இனி ஸ்வேதகேது பேசுகின்றான். இடையில எல்லாம் அதெல்லாம் கிடையாது. கீதைன்னா அழகா அர்ஜுன வாச்ச பகவானு வாச்சன்னு வரும். உபனிஷத்து அப்படியே நீள போகும். நம்ம தான் யாரு இடையில என்ன பேசுகிறார்கள் என்ன பதில்னு பார்க்கணும். இனி ஸ்வேதகேது உவாச்ச, ஸ்வேதகேது கேட்கின்றான். பூயக ஏவ மா பகவான் விஜ்ஞாபயது. பகவான் தந்தையை பகவான் அழைக்கின்றான். என்ன இப்ப குரு ஸ்தானத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆகவே பகவான் மா என்றால் எனக்கு, மாம் பூயக ஏவ மீண்டும், விஜ்ஞாபயது விளக்குங்கள், இந்த தத்துவத்தை எனக்கு மீண்டும் சற்று விளக்குங்கள். உடனே தந்தை என்ன சொல்றார்? ததா சோம்ய இதிக உவாச்ச. ததா அப்படியே ஆகட்டும். ததான ஓகே, நான் விளக்குகின்றேன். சோம்ய ஹே பிரியமானவனே, நான் உனக்கு விளக்குகின்றேன். இதிக உவாச்ச, இவ்விதம் தந்தை குருவானவர் பதில் கூறினார். இப்போ முதல் பகுதி குரு பேசுறது, உடனே சிஷ்யன் ஸ்வேதகேது பேசுறது, உடனே மீண்டும் குரு பேசுகிறார். ஓகே, நான் விளக்குகின்றேன். இதோட 5வது செக்ஷன் முடிவடைகின்றது. இதுக்கு என்ன சாரம்னு சொல்றது? மிக சுலபமான செக்ஷன். இதனுடைய சாரம் என்ன என்றால், 3 பூதங்கள் 3ஆக பிரிந்து எப்படி உடலை, மனதை, பிராணனை, வாக்கை உருவாக்குகின்றது என்ற கருத்து. இனி அடுத்த 6வது செக்ஷன். முதல் மந்திரம் தத்ன சோம்ய மத்யமானஸ்ய யோ அனிமாம் ச ஊர்த்வஹ சமுதீஷதி தத் சர்பிர்பவதி. இந்த 6வது பகுதி முழுவதும் மிக மிக சுலபமான பகுதி. ஓர் உதாகரணம் கொடுக்கப்படுகின்றது. இந்த செக்ஷனே எக்ஸாம்பிள் தான். எதற்கு உதாகரணம் என்றால், எப்படி ஒரு தத்துவம் சூக்ஷ்மமாக உருவெடுக்கும், ஒன்று எப்படி சூக்ஷ்மமாக மாறும் என்பதற்கு எக்ஸாம்பிள். ஒரு தத்துவம் எப்படி ஸ்தூலமாகவும் இடைநிலையும் சூக்ஷ்மமாகவும் மாறும் என்பதற்கு கொடுக்கப்படுகின்ற உதாகரணம். எதற்கு என்றால், இதற்கு முன்னாடி குருவானவர் சொன்னார், உணவு 3ஆக பிரிகிறது, ஸ்தூலமாக, இடைநிலையில், சூக்ஷ்மமாக என்று. அதே போல நீரும் அப்படி பிரிகிறது என்றெல்லாம் கூறினார். அது எப்படி ஒன்று பிரியும்? அதற்கு இங்கு கொடுக்கப்படுகின்ற உதாகரணம் என்னவென்றால், தயிர் இருக்கின்றது. அந்த தயிரை கடைந்தால், மேலோட்டமாக தயிரை பார்த்தோம்னா தயிரை தான் பார்க்க முடியும். அதை கடைஞ்ச உடனே என்ன ஆகின்றது? அதனுடைய சூக்ஷ்மமான அம்சமான வெண்ணெயானது மேலே விடுகின்றது. அது ஏன் சூக்ஷ்மம்னு சொல்கிறோம்? ஸ்தூலமாக பார்த்தா வெண்ணெய் நமக்கு கிடைக்காது. அதை கடையும் பொழுது என்ன ஆகுது? தயிரினுடைய சாரம் வெண்ணெய். பிறகு வெண்ணெயை கொஞ்சம் ஹீட் பண்ணினோம்னா என்ன ஆகுது? அதுவே நெய்யாக மாறி விடுகிறது. ஆகவே இந்த தயிரினுடைய சூக்ஷ்மமான பகுதி எப்படி நெய்யாக உருவெடுக்கின்றதோ அதுபோல்தான் உணவு, நீர், தேஜஸ் இவைகளெல்லாம் பிரிகின்றன. இதுதான் இந்த செக்ஷனினுடைய சாரம்.
ஸ்வேதகேது என்ன சொன்னா, அது எப்படி 1 3ஆக பிரியும், அதற்கு ஏதாவது உதாகரணம் கொடுங்கள். இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா புரியாத கருத்தெல்லாம் உடனே புரிஞ்சிடும். இந்த உதாகரணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. எனக்கு ஒரு கருத்து புரியாமல் இருந்தது. ஒரு பேட்ரி வாங்குகிறோம், அது ஒரு பேட்ரி 3 வருஷம் வந்திருக்கு. இனி ஒரு பேட்டரி அதே பேட்ரி வாங்கி அடுத்த முறை என்னாச்சு, 2 வருஷத்துலேயே அது போயிடுது. நான் ஒரு இடம் கேட்டேன், அது ஏன் அப்படின்னு. புரியவில்லையே. ஒரு பேட்டரிக்கு லைஃப்னா அதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் 3 வருஷம் வரணும் தானே, அது ஏன் ஒரு பேட்ரி 2 வருஷம் வருது, ஒரு பேட்ரி 1 வருஷம் வருதுன்னு. அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொன்னார். அதுக்கப்புறம் என்னால் பேசவே முடியல. அவர் சொன்ன உதாரணம், இந்த பேட்ரிங்கிறது ஹார்ட்டை போல, ஹிருதயத்தை போல. அது எப்போ வேணாலும் நிற்கும், எவ்வளோ நேரம் வேணாலும் ஓடும். அதுக்கு மேலே ஒன்று ஹார்ட் அட்டாக் மாதிரி, அது ஒன்றும் பேச முடியாது. இந்த பேட்ரிங்கிறது ஹார்ட்டை போல சாமிஜி, அது எனி டைம் நிற்கலாம், ஓடுற வரைக்கும் லாபம்னார். இனி என்ன பேசுறது, அதே போல தான். அந்த எக்ஸாம்பிள் பேட்ரி இஸ் ஈக்குவல் டு யுவர் ஹார்ட்னா வேலை முடிஞ்சது. அதே போல் இங்கே குருவானவர் என்ன பண்ணுறார், தயிரை எடுத்து, அந்த காலத்தில் தயிர் ரொம்ப பிரசித்தமாக இருந்திருக்கு, உடனே தயிரை உதாரணமாக சொல்லி அதை கடையும் பொழுது எப்படி சூக்ஷ்மமான பகுதியை மேலே எடுக்க முடிகிறதல்லவா, அதுபோல் நம்ம உணவை சாப்பிட்டோம்னா அது ஸ்தூலமாக சூக்ஷ்மமாகவெல்லாம் பிரிகின்றது. அதுதான் கூறுகின்றார். இனி மந்திரத்துக்குள்ள சென்றார். சோம்ய தத்னக மத்தியமானஸ்ய. மத்தியமானஸ்ய என்றால் கடையப்பட்ட, மதனம் என்றால் கடைதல். இப்போ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த காலத்தில் கடையிறதெல்லாம் பார்த்துருக்கோம், இப்போ கடையிறதெல்லாம் கிடையாது. மத்தியமானஸ்னா கடைதல்னா உங்களுக்கு தெரியும், போட்டு அதை சிலுப்புதல்னு சொல்கிறது, கடைதல். தத்னக என்றால் தயிரினுடைய, கடையப்பட்ட தயிரினுடைய. தத்னகன தயிரினுடைய என்று பொருள். மத்தியமானசேன கடையப்பட்ட, கடையப்பட்ட தயிரினுடைய. யக அணிமா, அணிமான சூக்ஷ்மம், எந்த சூக்ஷ்மம் இருக்கின்றதோ, சக ஊர்த்வக அது மேலே வந்து. தயிரை கடையும் பொழுது சூக்ஷ்மமான பகுதி மேலே வந்து சமுதீஷதி. சமுதீஷதி என்றால் மேலே வருகின்றது. ஊர்த்வக என்றால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நிற்கிறது. ஊர்த்வக சமுதீஷதி என்றால் மேலே உருவாகின்றது, மேலே வருகின்றது. சமுதீஷதிங்கிறத வருகின்றது என்று புரிந்து கொள்வோம். சமுதீஷதினா கம்ஸ் அவுட், எங்கினா ஊர்த்வக மேலே. இந்த கடையப்பட்ட தயிரினுடைய சூக்ஷ்ம அம்சமானது எப்படி மேலே வருகின்றதோ என்னாகிறது, தது சர்ப்பிகி பவதி. சர்ப்பிகி என்றால் உண்மையில் நெய் என்று பொருள். ஆனால் இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், வெண்ணெய்னு புரிந்து கொள்ள வேண்டும். அது வெண்ணெயாக மேலே வருகிறது, பிறகு அது நெய்யாக மாறுகிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, கடைஞ்சுடனே நெய் வருவதில்லை, கடைஞ்சுடனே வெண்ணெய் வருது, பிறகு அது நெய்யாக மாறுகின்றது. அதுவும் தயிரினுடைய சூக்ஷ்மமான அம்சம்தான். இப்போ தயிரினுடைய சூக்ஷ்மமான அம்சமானது எப்படி இவ்விதம் வருகிறதோ என்று சொல்லி அடுத்த 3 மந்திரத்தில் என்ன சொல்றார், அதே போல பிருத்திவி அதாவது அன்னம், பிறகு ஆபக, ஆபகன நீர், பிறகு தேஜஸ், அதனுடைய சூக்ஷ்ம அம்சங்கள் மேலே வந்து இவ்விதம் பிரிகிறது என்று சொல்கின்றார். ஆகவே அடுத்த 3 மந்திரமும் இதே கருத்து. இப்பொழுது 3 மந்திரத்தையும் சேர்த்து படிப்போம். 2, 3, 4. ஏவமேவ கலு சோம்யம் அன்னஸ்ய அஸ்யமானஸ்ய யோ அணிமாம்
ச ஊர்த்வஹ சமுதீஷதி தன்மனோ பவதி அபாம் சோம்யம் பீயமானானாம் யோ அணிமாம் ச ஊர்த்வஹ சமுதீஷதி ச பிராணோ பவதி தேஜஸ சோம்யம் அஸ்யமானஸ்ய யோ அணிமாம் ச ஊர்த்வஹ சமுதீஷதி சா வாக்பவதி. அடுத்த மந்திரமும் அன்னமயம் ஹி சோம்யமனஹ ஆபோமய பிராணஹ தேஜோமயி வாக் இதி பூய ஏவ மா பகவான் விஜ்ஞாபயது இதி ததா சோம்யம் இதி ஹோவாச்ச. இரண்டாவது மந்திரம் ஏவம் ஏவ கலு சோம்ய. ஏவம் என்றால் அவ்விதமே. அவ்விதமே என்றால் எவ்விதமே? எவ்விதம் கடையப்பட்ட தயிரினுடைய சூக்ஷ்ம பகுதி மேலே வருகிறதோ அவ்விதமே. சோம்ய அன்னஸ்ய அஸ்யமானஸ்ய சாப்பிடப்பட்ட உணவினுடைய, அஸ்யமானஸ்ய அன்னஸ்ய சாப்பிடப்பட்ட உணவினுடைய, யக அணிமா எந்த சூக்ஷ்ம அம்சம் இருக்கின்றதோ, அதிசூக்ஷ்மம்னு பார்த்தோம், அனிஷ்டக என்று சொல்லப்பட்டது அதுதான் அணிமா, சூக்ஷ்ம அம்சம் இருக்கின்றதோ, சக ஊர்த்வக சமுதீஷதி அது மேலே வருகின்றது. மேலே என்னாகிறது? மனக பவதி, தது மனக பவதி அது மனமாகின்றது. மனதிற்கு மனதினுடைய ஃபங்க்ஷன், மனதினுடைய செயலுக்கு காரணமாகின்றது. இனி அடுத்தது மூன்றாவது மந்திரம் அபாம் சோம்ய பீயமானானாம். ஏன்னா தண்ணீரை சாப்பிட முடியாது, குடிக்க முடியும். ஆகவே பீயமானானாம் என்றால் குடிக்கப்பட்ட நீரினுடைய, குடிக்கப்பட்ட நீரினுடைய யோ அணிமா எந்த சூக்ஷ்ம அம்சம் இருக்கின்றதோ, மற்றதெல்லாம் அதே சொற்கள் தான். சக ஊர்த்வக சமுதீஷதி அது மேலே உருவாகி பிராணக பவதி அந்த சூக்ஷ்ம அம்சம் பிராணன் ஆகின்றது. பார்த்த கருத்து தான். அடுத்தது தேஜசக சோம்ய அஸ்யமானஸ்ய. தேஜஸ சாப்பிடலான்னு உபனிஷத் சொல்லுது. அதனால் என்னன்னா தயிர் முதலியவைகளெல்லாம் சாப்பிடப்பட்ட தேஜஸ் தத்துவம். யக அணிமா சூக்ஷ்ம பகுதி எது உண்டோ சக ஊர்த்வக சமுதீஷதி அது மேலே சா வாக் பவதி
அது வாக்காக உருவாகின்றது. இனி 5வது மந்திரம். இந்த 5வது மந்திரம் 5வது செக்ஷனுடைய 4வது மந்திரம். இப்ப எந்த சாப்டர்ல இருக்கோம்? 6வது அத்தியாயத்தில் இருக்கும். 6வது செக்ஷன்லயும் இருக்கும். ஆனா 5வது செக்ஷன்ல கடைசி 4வது மந்திரம் அப்படியே இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மந்திரம்தான். ஆகவே 665 என்பது 6வது அத்தியாயத்தில் 6வது செக்ஷனுடைய 5வது மந்திரம் இஸ் ஈக்குவல் டு 654. 6வது சாப்டர்ல 5வது சென்ற நம்ம பார்த்து முடிச்சதனுடைய கடைசி மந்திரம். அன்னமயம் ஹி சோம்ய மனக ஆபோமயக பிராணக தேஜோமயி வாக்கிதி. உடனே என்ன ஸ்வேதகேது பண்றான்? நீங்க எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்து விட்டீர்கள், அது எனக்கு போதாது. பூய ஏவமா பகவான் விஜ்ஞாபயது, மீண்டும் எனக்கு விளக்கம் வேண்டும். ததா சோம்ய இதிகோ வாச்ச, சரி என்று சொல்கின்றார். இப்போ மீண்டும் விளக்கம் வேண்டும்ங்கிறத இந்த இடத்துல எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இதற்கு முன்னாடி ஸ்வேதகேது எக்ஸாம்பிள் கேட்டான், உதாகரணம் கேட்டான். இந்த இடத்துல எக்ஸ்பிரிமெண்ட் கேட்கின்றான். எனக்கு அனுபவ ரீதியா கொஞ்சம் உணர்த்துங்கள், எனக்கு இந்த 3 தத்துவம் எப்படி பிரிந்து செயல்படுகிறதுன்னு அனுபவ ரீதியா உணர்த்துங்கள் என்கின்றான். ஆகவே அடுத்த செக்ஷன் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடக்க போகுது. நிஜமாலுமே நீ இப்படி கேட்டுட்டே இல்லை, எக்ஸ்பிரிமெண்ட் நான் உன்னிடத்திலேயே பண்ணிடுறேன்னு சொல்ல போறார். என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறார்? 15 நாள் சாப்பிடாத அப்படின்னு பட்னி போட போறார். பிறகு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாரு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல என்ன முடிவு பண்ண போறார் என்றால், உணவுக்கும் மனதிற்கும் உள்ள சம்பந்தம், நீருக்கும் பிராணனுக்கும் உள்ள சம்பந்தம், இந்த ரெண்டும் குறிப்பாக இந்த அனுபவத்தில் சொல்லப்படுகின்றது. இந்த கடைசி 7வது செக்ஷன் எக்ஸ்பிரிமெண்ட். இது ஏன் கடைசின்னு சொல்லப்படுதுன்னா, 8வது செக்ஷன்ல அடுத்த செக்ஷன்ல மகா வாக்கியம், மீண்டும் விசாரம் சீரீஸா வரப்போகுது. இடையில கொஞ்சம் பிரேக் கொடுத்துருக்கு உபனிஷத், நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட், திங்கிங். இப்போ 8லிருந்து ஆத்ம தத்துவம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். 7வது செக்ஷன் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.